வணக்கம் அன்பர்களே, இன்றைய பதிவு அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி ரிஷபமனையில் தனக்காரகன் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் சகோதர காரகன் நில காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடும் அதன் பிறகு கன்னிமனைக்கு பிரவேசிக்கிறார். கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் நீச நிலையிலிருந்து ஆட்சி பலம் என்ற அமைப்பில் துலாமனைக்கு பிரவேசிக்கிறார். சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலனை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் மறைந்திருக்கார். அதுவும் எதிர்த்தன்மை கொண்ட சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார். உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கு. சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகம், விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்துருக்கார். ஜென்ம ராகுவாக இருக்கு. 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. இப்போ 7.5 சனியில் விரய சனி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்கணும்? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். ஏன்னா விரயத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது, செலவுகளை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கு. அப்போ தேவையில்லாத விஷயத்தில் நாம அதை செயல்படுத்தக்கூடாது. அதாவது எந்த ஒரு புதிய விஷயம்னா கொஞ்சம் யோசிக்கணும், ஒரு இக்கு வைக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். பெரிய கெடுபலன்களை கொடுக்க போவதில்லை. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதாவது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. ரைட். சனியினுடைய பார்வை பெறுகிறது. தனம் கிடைக்குமா? நிச்சயமாக தனம் உண்டு. ஏன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் சுக்கிரனுடைய பார்வையும் அந்த 2ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ கையிருப்பு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியின் பலனாக, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக தன வருவாய் நிச்சயமாக உண்டாக்கும். ஆனால் என்ன, தனமும் வரும், அதற்குண்டான செலவும் வரும். அப்போ செலவை கட்டுப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் நீசமாக உட்கார்ந்திருக்கார். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அது குறைப்பாக சொல்லப்போனால் 18/9/2024 அன்று ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ 3ஆம் அதிபதி வலிமை பெறப்போகிறது. அங்கு குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ முயற்சி வலுப்பெறப் போகிறது, தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது. தன்னம்பிக்கைக்காரகனான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ என்ன நடக்கப் போகிறது? வெளிநாடு, வெளிநாட்டுக்கான செல்லக்கூடிய தன்மை, டிராவல் செய்யக்கூடிய தன்மை, அதை மாதிரி அதாவது டிராவல் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. குரு பகவான் 3ல் இருக்கார். கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது. உங்களுக்கு கீர்த்தி கிடைக்கப் போகிறது, புகழ் கிடைக்கப் போகிறது. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில வழிகளை கொடுத்திருந்தாலும் திடீர் என்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர இருக்கிறது. திடீர் ஒப்பந்தம் கிடைக்கிறது, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல நியூஸ் இந்த மாதம் இருக்கிறது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறை இருக்கின்றவர்களுக்கு. 4ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கு. தனாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கு. உங்க பணம் எங்க போகுது? 4ஆம் இடத்துக்கு போகிறது. தாய்க்கு செல்லும். தாயின் மூலமாக நல்லவைகள், தாயினுடைய சொத்துக்கள் சேர்க்கைங்கிறது இருக்கு. 4ஆம் அதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தினுடைய இறுதியில் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. சுகஸ்தானம் என்ன? வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு உகந்ததாக இருக்கு. அப்ப இதெல்லாம் வாங்கி கொள்ளலாம். ஏன்னா சுப செலவுகளை செய்து கொள்ளலாம்.
கொள்ளலாம் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ இந்த மாதிரி வீடு வாங்கும்போது, ஒரு நிலத்தை வாங்கும்போது, ஒரு இடத்தை வாங்கும்போது செலவாகும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக ஒரு சொத்து சேர்க்கைக்காக பயன்படுகிறது. விவசாயத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள், நல்ல லாபம் கிடைக்கும். விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கால்நடை பிராணிகள், கால்நடை வளர்ப்பு, இந்த 4 கால் பிராணிகள் வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு நல்லதாக இருக்கும். குழந்தைகள், அதாவது குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு. குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. என குரு பகவான் 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் குழந்தைகளால் நல்லவைகள், ஒரு நல்ல பாக்கியம், குழந்தை மழலை சத்தத்தை கேட்கக்கூடிய, அதனால குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது விரயத்தை கொடுத்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், செலவு செய்தோம், ஆனால் குழந்தை கிடைத்து விட்டது என்கின்ற சந்தோஷம் கிடைக்கும் அல்லவா, செலவு போகட்டும், பட் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக, ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய, குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மீனராசினருக்கு நிச்சயமாக அமையும். 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் வலுப்பெற்றிருக்கார். அப்போ 6ஆம் அதிபதி வலுப்பெறுகிறது. உங்க ராசி அதிபதி விட 6ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கு. அப்போ என்ன, கடன், நோய் எதிர்ப்பு, பகை, ஸோ அந்த விஷயத்துக்கு மட்டும் போகக்கூடாது. கடன் கிடைக்குமா? நிச்சயமா கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு அதிகமாக போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்ப்பாளர்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களை விட உங்கள் எதிர்ப்பு கொடுக்கக்கூடியவர் வலுவானவர்களாக இருக்கார். ஏன்னா 6ஆம் இடம் எதிர்ப்பல்லவா, வலிமையாக இருக்கார்கள். ஆனாலும் நீங்கள் சமாளிப்பீர்கள், போட்டி போடுவீங்க, போட்டியில் ஜெயிக்கக்கூடிய தன்மை, அரசாங்க எக்ஸாம் எழுதி வெற்றி பெறக்கூடிய தன்மை, அரசு காரியங்களில் வெற்றி, அதாவது போன மாதம் அரசு காரியங்கள் ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகி சக்சஸ் ஆகலைன்னா இந்த மாதம் அதை எடுத்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. மருத்துவத்துறையில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கிறது. 7ஆம் அதிபதி ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோணம் வலுப்பெற்று இந்த மாதம் இருக்க போகிறார். அதாவது 23/9/2024 4க்குரியவனும் 7க்குரியவனும் வலுப்பெற்றிருக்கு. அப்போ புதன் வலுப்பெற்று, சூரியன் அங்கு வலுப்பெற்று உங்க ராசியை பார்க்குதல்லவா, அப்போ சமுதாயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கு. சமுதாயத்தின் மூலமாக புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள். சூரியன் உங்களை ராசியை பார்க்கிறார். அப்போ வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை, நட்பலன், அதாவது வெளிச்சம், இதுவரைக்கும் வெளியில் தெரியாத உங்க பெயர் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது. அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகம் கிடைக்கிறது. தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, மனைவி மூலமாக, அதாவது கணவனாக இருந்தால் மனைவியின் மூலமாகவும், மனைவியா இருந்தால் கணவன் மூலமாகவும் நல்லது நடக்கக்கூடிய, வேலையில் செட்டில் ஆகினா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது சொத்து சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால அந்த கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் ஞாபகத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது நல்லது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. எந்த பாக்கியத்துக்காக இதுவரைக்கும் நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கான எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சக்சஸ் ஆகக்கூடிய நிகழ்வு என்பது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன பாக்கியம்? ஒரு தன பாக்கியம், ஒரு வேலை, நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும், அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோக பாக்கியம் வேண்டும். ஸோ இந்த மாதிரி தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு சில விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். இந்த 6-8 வலுப்பெற்றாலே திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய, அதாவது வழியை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும். 10ஆம் அதிபதி தனக்கு 6ல் போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ என்ன, வேலை நன்றாக இருக்கும், ஆனால் வேலையில் எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும், ஆனால் வேலையை மட்டும் விட்டு
விடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா 6 8 வலுப்பெறுகிறது. கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விடக்கூடாது. வேலை அப்படி மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறது நல்லது. சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு எந்த பிரச்சனையும் வராது. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு. கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. இந்த மாதம் இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் என்ன, இந்த மீன ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சுக்கிர திசை சுக்கிர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுக்கிர திசையாக இருக்கலாம் அல்லது சுக்கிர புத்தியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு வலி வேதனை விரயத்தை கொடுத்து விடும். ஸோ இப்படி இந்த சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருந்தவர்கள் அல்லது சூரிய திசையில் சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் அல்லது சனி திசை சனி புத்தி உங்க ஜாதகத்தில் இந்த தசா புத்தி நடக்கிறதுன்னா கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை, நிதானம் அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதனுடைய பிறந்த நாள் விழா இந்த மாதம் வர இருக்கிறது. என்றைக்கு வருகிறது? 15/9/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை குரு பகவான் ஜெயந்தி, குரு பகவானுடைய பிறந்த நாள். ஸோ அன்றைய நாளில் உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொந்தரவு, தொழில் விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு நல்ல தனலாபம் கிடைக்கல, குழந்தை பாக்கியத்தில் ஒரு தொந்தரவு இருக்கிறது, குழந்தையால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் அன்றைய தினம் குரு பகவானை சென்று, நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணமூர்த்தியை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை நிச்சயமாக உருவாக்கும். அதே போல செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது 5/9/2024 வியாழக்கிழமை என்று. அன்றைய நாள் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் குடும்ப ரீதியில் உங்கள் வாக்கு ரீதியில் பிரச்சனையாக இருக்கிறது, ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு கிடைக்கல, சகோதர சகோதரி வகையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதே சமயத்தில் கட்டிடம் நிலம் வீடு வண்டி வாகனம் சரியாக அமையல அப்படின்னு இருக்கின்றவர்கள் அன்றைய நாளில் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும். இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பிலும் தசாபுத்திகளும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸா ஒரு 3 மாதங்கள் பாருங்க. சரியாக வரல, அதாவது இந்த பலன் சரியாக பொருந்தி வரலன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 6 8 12 அதிபதிகள் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுற அதுக்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லது? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நம்ம வீடு கட்டலாம்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.